திராவிட காய்வள துரைக்கண்ணா, இப்போ கட்சியிலேருந்து இன்றைக்கி அதிமுகவிலேருந்து நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாற்றங்களை குறித்தெல்லாம் பேசணும். கடந்த பல தசாப்தங்களாக தமிழ்நாட்டு வரலாற்றை ரொம்ப தெளிவாக ஆய்வு செய்யக்கூடிய உங்களுடைய பார்வையில் இந்த இடமாற்றங்கள், நான் ஒரு கட்சியை சொல்லலை, பொதுவாகவே கேட்கிறேன், சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த கழகத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய அரசியல் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம், நிர்வாகிகள் பலம், மக்கள் ஆதரவு உள்ள ஒரு மிகப்பெரிய இயக்கம். 1000 ஆண்டுகளை கடந்து இந்த கட்சி நின்று நிலைத்திருக்கும் என்று பேசியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 53, 54 ஆண்டுகளிலேயே இந்த கட்சியை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றது எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த தனி மனிதர் தான். அவருடைய, அதாவது இந்த தான் என்ற அகந்தையும் ஒரு மனிதனுக்கு தலைகனமும் இருந்தால் அவன் தனி மனிதனானாலும் தலைவரானாலுமே அவனால் வெற்றி பாதையில் பயணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். நான் அடிக்கடி பல விவாதக்களங்களில் சொல்லியிருக்கேன். இயற்கை நியதிகளுக்கு மாறாகவும் தர்ம நியாயங்களுக்கு புறம்பாகவும் எந்த ஒரு மனிதன் செயல்படுகிறானோ அவனுக்கு வெற்றி சாத்தியமில்லை என்பது தான் கர்மா. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம அதிமுகவை பார்க்குறோம். இவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு கட்சியை கொண்டு சென்று விட்டது ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் பொதுவெளிகளில் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. தொடர் தோல்வி, தொடர்ந்து இவர் ஒற்றை தலைமை என்று எப்போது வந்தாரோ அப்போது இருந்து ஒரு சரிவு தோல்வி. 2021 சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி முடிந்தவுடனே நிர்வாகிகள் போய் ஆய்வு நடத்துவோம், மாவட்ட வாரியாக போவோம், தொகுதி வாரியாக போவோம், முடியாதுட்டார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரும் தோல்வி. அப்போ மூத்த முன்னணி இருப்பவராங்க, விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தியாளர்களை நாம் இணைத்தால் மட்டுமே 2026 வெற்றி சாத்தியம். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம். முடியாது, யாரையும் சேர்க்க முடியாது, நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். இந்த தாந்தோடித்தனமான சர்வாதிகாரத்தனமான செயல்பாடு தான் இன்றைக்கு அதிமுகவை இந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கிறது. அப்போ இனிமேல் இவர் அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது. நாம் தெரிவித்த எந்த ஆலோசனைகளையும் எந்த கருத்துக்களையும் உள்வாங்க மறுக்கிறார். இப்படி பிடிவாத நிலையிலே இருந்தால் இவரோடு இனி பயணிக்க முடியாது என்று கருதி இவர்கள் வெளியேறுகிறார்கள். இந்த வெளியேறுகிறவர்கள் செயலுமே ஏற்க முடியாதது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்தில் பல்வேறு பொறுப்புகளை, பதவிகளை வகித்தவர்கள் இவர்கள். ரெட்டலையினால் பல தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தவர்கள் இவர்கள். இன்றைக்கு கட்சிக்கு ஒரு நெருக்கடி என்று வந்தபோது அந்த நெருக்கடியிலிருந்து கட்சியை காப்பாற்றி மீண்டும் அதை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். இங்கிருந்தே போராடுவோம், இங்கிருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை கொடுப்போம், அழுத்தங்களை கொடுப்போம், செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுக்க வலியுறுத்துவோம் என்று இங்கிருந்து போராடுவதை விட்டுவிட்டு தாவேகா என்கிற ஒரு புதிய இயக்கத்தில் போய் தங்களை சேர்த்து கொள்வது ஏற்க முடியாதது. இப்போ ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவின் 3வது பெரிய அரசியல் கட்சியாக அம்மா புரட்சி தலைவர் வச்சிருந்தார். ஒரு கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் பலம் உள்ள கட்சி என்று நம்ம பேசி வருகிறோம். ஆனால் இந்த கட்சியில் இப்படி ஒரு சறுக்கல், இனி எழ முடியாத சறுக்கல் என்று கருதி இவங்க போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது மாற்றம் வேண்டும். மாற்றம் இல்லை என்றால் இவர் தன்னை ஒரு சுய பரிசோதனைக்கு ஆட்படுத்தி கொண்டு கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு குழுவை போடுங்க, உயர்மட்ட ஒரு வழிகாட்டுதல் குழுவை போட்டு, செயற்குழு பொதுக்குழுவை போட்டு விவாதித்து ஒரு முடிவெடுக்கணும். இன்றைக்கு ஆரம்பித்து 2 ஆண்டுகளே ஆன ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரமுகர் இவர்கள் எல்லாம் மாற்று அணிக்கு வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இது மாற்று அணி இல்லை, தாவேகா தான் தாய் கட்சி என்று பேசுகிறார். இந்த திராவிட இயக்கத்தினுடைய மூத்த இயக்கம் திராவிட கழகம், அந்த திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு 70, 80, 100 ஆண்டு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. அதனுடைய நீட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவுக்கு போது அந்த தாவேகா தான் தாய் கட்சி என்று பேசுகிற சூழலை யார் உருவாக்கியது? இந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமி இதை காப்பாற்றி கரை சேர்க்க தவறிவிட்டார் என்கிற குற்றச்சாட்டு தான், வலிமையான குற்றச்சாட்டு பொதுவெளிகள் இருக்குது, அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்குது, கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. அப்போ இதற்கு என்ன தீர்வுனா, நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று அரசியல் ஆதாயத்திற்காக, தங்களுடைய அரசியல் வாழ்விற்காக ஒரு சிலர் போகலாம். ஆனால் காலமெல்லாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா ரெட்டலை, இது எங்கே இருக்கிறதோ நாங்கள் அங்கே இருப்போம் என்று கருதி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்
கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் இரட்டைலைக்கு வாக்களிக்க தயார் நிலையில் இருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு மாபெரும் இயக்கத்தை விட்டு ஒரு தற்காலிக நிலைக்காக அங்கே போகிறது என்பது ஏற்கத்தக்கது அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. நீங்கள் இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் வந்து மிகப்பெரிய கட்டமைப்போடு இருக்கிற கட்சிகள். இப்போ நீங்கள் தெளிவாக சொன்னீங்க, வெள்ளமண்டி நடராஜன்லேருந்து ராமலிங்கம்லேருந்து இப்படி ஒரு பெரிய கூட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு கேள்வி, இப்படியே சென்று கொண்டிருந்தால் அதிமுகவின் நிலை என்ன? இல்லை, இதை போன்ற ஒரு நெருக்கடி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைந்த போது ஏற்பட்ட போது கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் சென்று கட்சியையும் ஆட்சியும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று வரிசை கட்டி நின்றார்கள். ஒரு பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளராக அவர் தேர்வு செய்தார்கள். ஆட்சி அதிகாரத்தையும் நீங்கள் தான் நடத்த வேண்டும் என்று வரிசை கட்டி நின்றார்கள். அப்போ மீண்டும் ஒரு நெருக்கடி வருகிற பொழுது அந்த நிலைப்பாட்டை எல்லோருமே இன்று வெளியேறி தாவேகா என்கிற ஒரு புதிய அரசியல் கட்சியில் சேர்வதை விட நீங்கள் இதை வழிநடத்துங்கள் என்று வந்திருக்கலாம். ஏன்னா 2017 9 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நிலைப்பாட்டை எடுத்தார்களோ அந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய சூழல் இப்போது இருக்கிறது. வழிநடத்துவதற்கு யாரும் இல்லை என்கிற நிலை இருக்கிறது. இவர் தலைமையில் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாக பொறுப்பில் இருக்கணும்னு பேரவை கட்சியினுடைய அடிப்படை சட்ட விதிகளை திருத்தி தான் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார். சரி, வந்துட்டாங்க, எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ஆதரவு அளிச்சிட்டாங்க. இதை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல அவரால் முடிந்ததா? இல்லை. எப்போதுமே ஒரு அரசியல் தலைமை பண்பு என்பது எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். வெளியில் மனமாச்சரியத்தால் கருத்து வேறுபாடுகளை பிரிந்தின்றவர்களை சேர்க்க வேண்டும். அப்போ தான் கட்சி மிகப்பெரிய ஆளுமையான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களே தங்களுக்கு எதிரானவர்கள் எல்லாம் அரவணைத்து சென்றார்கள். அவர்களுடைய வாக்கு வங்கி 48-50% இருந்ததை 20% அளவிற்கு கொண்டு வந்து விட்டார். எனவே இவருடைய செயலால் தான் இந்த நிலைமை இருக்கிறது. தலைமை மீது கொண்டிருக்கிற அதிருப்தி, இந்த அதிருப்தியால் வெளியேறுகிறவர்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலம் பாழ்பட்டு விடுமோ என்று தாவேக்காவில் போய் சேர்றாங்க. ஆனால் என்ன மரியாதை அங்கே கிடைக்கும்? 2 ஆண்டுகள் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு பதிவு பெற்ற ரிசர்வேஷன் இதில் பாதுகாப்பாக போயிட்டு இருக்கிற இவங்க இப்போ அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போய் ஏற்கனவே அங்கே உட்காந்துருக்காங்க. தாவேக்கா ஆட்கள் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறாங்க. அங்கே போய் அவன் தலைமையில் ஏறி கும்பல் இருந்துட்டு என்ன மரியாதை அங்கே கிடைக்கும்? அந்த நிலைப்பாடை இவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். இங்கே அணி பிரிந்து தனியாக போனது, அதை மீண்டும் இணைத்தது, இது போன்ற விஷயம் சாமர்த்தியம் எல்லாமே எடப்பாடி செய்திருக்கிறார் என்று பேசுகிறார்கள். அவரை விட்டால் வேறு ஆள் இல்லை அப்படின்னு பேசுகிறான். நீங்கள் பத்திரிகைகளும் சரி, அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகளும் சரி, அரசியல் விமர்சகர்களும் அவரை விட்டால் வேறு யாருன்னு. நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்தில் அவரோடு பயணித்த மூத்த முன்னணியினர் எடப்பாடி பழனிசாமியை விட தகுதியும் திறமையும் உள்ளவர்கள், அறிவாற்றல் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த நேரத்தில் மதிப்பிற்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் செய்த வரலாற்று தவறு என்பது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக முன்னிறுத்தியது. இதை நான் அவரிடம் நேரடியாக சொன்னேன், அதையும் அவர் ஒப்புக்கொண்டார். அந்த நிலை என்பது அவர் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி சுயநலத்தின் காரணமாக நான் தான் அதிமுக, என்கிட்ட தான் கட்சி இருக்கணும் என்கிற இந்த ஒரு நிலைப்பாட்டில் போனதுனால தான் இந்த சூழல், இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய பதிவு. துரைக்கண்ணா சார், நிறைவு. இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சூழலை பார்க்கிற பொழுது, எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பிடிவாத போக்கை பார்க்கிற பொழுது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாடல் வரிகள் நினைவுக்கு வருது. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது அப்படிங்கிற மாதிரி 1900 ஒரு டயலாக் வரும். ஆர்எஸ் மனோகரை சண்டையிட்டு வீழ்த்திட்டு புரட்சித் தலைவர் சொல்லுவார், வீழ்ந்தது நீங்கள் அல்ல உங்கள் அகந்தை, வென்றது நான் அல்ல தர்மம், இதுதான் தர்மத்தின் வெற்றி. இப்படி ஒரு வசனத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசுவார். இதை இவர் உணர வேண்டும். இவருக்கான ஒரு பாடமாகவே இதை எடுக்க வேண்டும். கட்சியை காப்பாற்ற வேண்டும். கைப்பற்றி தன் சொந்த சொத்தாக அவர் பாவிக்கக்கூடாது என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களிருந்து நிர்வாகிகள் பொதுவெளி கருத்தாகவும் அதிமுக என்பது மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல உயிர் தெழுந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய விருப்பம் என்று நான் பதிவு செய்கிறேன்.